Okay, students. Today we are going to complete this unit. The last topic is harmonic analysis and followed by the part A question from this unit. Fourier series the part A questions. Harmonic analysis last class we have started. Numbers பார்க்கங்க. இப்போ angle பார்க்கங்க. Find the Fourier series expansion up to the second harmonic. Last class for the third harmonic. Okay, n equal to 1, 2, 3 we are substituting. Here n equal to 1 and 2 only, second harmonic. From the following data, x equal to 0, pi by 3, 2 pi by 3, pi, 4 pi by 3, 5 pi by 3 and 2 pi. The data given in pi form. In terms of pi la kuduthirukanga. And f of x value or y value rendu ondu dhaan. 10, 12, 15, 20, 17, 11, 10. So count பண்ணுங்க, number of values பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 இருந்தா we are not considered 7 values. Any 6 values. ஒன்னு first 6 எடுத்துக்காங்க, இல்ல last 6 எடுத்துக்காங்க. probably first 6 value எடுத்துக்காங்க. அப்ப last ஆக்கிற 2 by 10 விட்டுறணும். first 6 value 0, x equal to 0, f of x equal to 10, x equal to pi by 3, x equal to 2 pi by 3, corresponding y value, இந்த 6 values எடுத்துக்காங்க. இதுல யாருக்கா டவுட் இருக்கா தம்பி? ஏன்னா சர்க்கிள் வந்து ஈக்குவல் பார்ட்டா பிரித்தா 6 பிரிக்கலாம், 12 பிரிக்கலாம், அதோட மல்டிபிள்ஸ் தான் பிரிக்க முடியும். 7 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்க முடியாது. அதனால 6 எடுத்துக்கிறேன். எனி டவுட்? எனி ஒன் ஆஃப் யூ? ஏன்னா நிறைய பேர் நான் எவ்ரி இயர் பாக்குறேங்க, பசங்க வந்து n வந்து 7 எடுத்துறாங்க. ஏன்னா 7 வேல்யூஸ் இருக்கு சார், அதனால 7 எடுத்துறேன். 7 வேல்யூஸ் இருந்தாலும் you have to take only 6 values. Now since the last value of y is repetition of the first, only the first 6 values will be used. அப்போ Fourier series formula f of x equal to a naught by 2 summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. Any one of you unmute and tell me n க்கு எத்தனை வேல்யூ போடலாம்? அதுல செகண்ட் ஹார்மோனிக் கேட்டிருக்காங்க. என்னென்ன வேல்யூஸ் போடணும் n க்கு? சொல்லப்பா, யாராவது நிரஞ்சன் சொல்றியா? ஃபர்ஸ்ட் 6 வேல்யூஸ் சார். அந்த n வந்து ஆங்கிள் வேல்யூ 6 வேல்யூ. இந்த சமேஷன்ல n க்கு எத்தனை வேல்யூ போடலாம்? இந்த சமேஷன் இல்லையா, 1 2 அவ்வளவுதான். வெரி குட். ஏன்னா செகண்ட் ஹார்மோனிக்னா 1 and 2 போடணும். தேர்ட் ஹார்மோனிக்னா 1 2 3 போடணும். இது செகண்ட் ஹார்மோனிக். ஸோ 1 and 2. அந்த 1 and 2 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதே சொல்லுங்க. எனி ஒன் ஆஃப் யூ டெல் மீ n equal to 1 போடு. அப்போ f of x என்ன வரும்னு சொல்லு. பிளஸ் n equal to 2 போடு. அப்படியே ஃபுல்லா சொல்லுங்க. அப்படியே சும்மா அப்படியே பார்த்து ரீட் பண்ண, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. Substitute n equal to 1 and 2. Only 2 values சொல்லுப்பா. அருண்குமார் சொல்றியா? ஜஸ்ட் ரீட் இட் பா. ஒன்றும் தப்பு பிரச்சனை இல்லை, சொல்லு அப்படியே. cos x b1 sin x a1 cos nx b1 sin nx. Very good. Plus a2 cos 2x very good. b plus b2 sin 2x. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா a0, a1, a2, b1, b2 5 வேல்யூஸ் கண்டுபிடிச்சா தட் இஸ் எனஃப். கிளியர்? சொல்ல புரியுதாப்பா? ஓகே, அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ a0 by 2 a1 cos x plus a2 cos x plus b1 sin x plus b2 sin x. Our aim is to find out a0, a1, a2, b1, b2. Okay. First we will make the table. இது x வேல்யூ. x இங்க தீட்டால கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அப்படியே ஆங்கிளா மாத்திக்கங்க. 0 you know it is 0. 5 by 3 60, 5 180, 180 by 3 60, 2 pi by 3 120, இது 180, 240, 300. So 6 values வந்துடுச்சு. Next y value it is given in the problem. ப்ராப்ளத்துல y கொடுத்துருக்காங்க டேபிள். அந்த y value ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 6 values 10, 12, 15, 20, 17, 11 இது ஃபுல்லா y value. Next y into cos x value. cos x இருக்கு, x வந்து 0. y into cos 0. cos 0 is 1. y into cos 0 that is 10. 12 into cos pi by 3. cos pi by 3 1 by 2. 12 into 1 by 2 6. அந்த மாதிரி இந்த காலம் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அதை கடைசியாக போர்டு லெட்டர்ஸ் போட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். y cos 2xனா x 2ஆல மல்டிப்ளை பண்ணி அதுக்கு cos வேல்யூ அப்ளை பண்ணி ஃபைனலி தட் இஸ் மல்டிப்ளை வித் 10.
அப்போ அதே 10 minus 6 minus 7.5 சேம் வேல்யூ ரிப்பீட் ஸ்லைட் சைன் சேஞ்ச் மட்டும் வரும். இது y cos 2. நெக்ஸ்ட் y sin x னா y as it is sin into x ஓட வேல்யூ 0, sin 0 equal to 0, 10 into 0 0. அதே மாதிரி மற்றது ஆஹா அவர் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் y sin 2x சேம் திங் லிட்டில் பிட் சைன் சேஞ்சஸ். இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் சம் பண்ணி வச்சுக்கிறேன். இது சிக்மா ஒய்ஏ ஆர் சமேஷன் ஆஃப் ஒய், இது சிக்மா ஒய் காஸ் எக்ஸ், the last value sigma y cos 2x is 2.5, sigma y sin x equal to minus 8.66, sigma y sin 2x equal to 2.598. Hello? Any doubt in this table? No, sir. Okay. So n on the 6 in the beginning itself we found it is 6. Therefore a naught equal to 2 into mean value of ya. Therefore 2 into sigma y by n. 2 into sigma y equal to 85, n equal to 6. So 2 into 85 by 6, it is value equal to 28.33. And a1 equal to 2 into mean value of y cos x. It means 2 into sigma y cos x by n. It is 2 into, already we found this sigma y cos x, minus 14.5 by 6. That is minus 4.833. Next a2 value, 2 into mean value of y cos 2x. It is sigma y cos 2x by n. It is value, substitute and simplify this. Tell me any of the doubt in a0, finding a0, a1, a2. No, sir. Okay. The same way find out b1 and b2. b1 equal to 2 into mean value of y sin x. That is sigma y sin x by n minus 8.66 by 3. That is 2 into 6, 2 by 6. So minus 2.89. b2 equal to 2 into mean value of y sin 2x. This 2 into sigma y sin 2x by n. It is equal to minus 0.866. And substitute a0, a1, b1, a2, b2 in f of x. The cos x la substitute பண்ணக்கூடாதுப்பா. cos x, cos 2x, sin x, sin 2x as it is. Only you are going to substitute a0, a1, a2, b1, b2. இதை மட்டும் தான் substitute பண்றீங்க. Doubt இருந்தா கேளுங்க. Take 2 minutes time. Any doubt? No, sir. Okay. Next problem. இதுல n எத்தனை வேல்யூக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. Find the Fourier series expansion. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் தான் கேக்குறாங்க. அப்ப a1, b1, a0 சொல்லுப்பா. n equal to 12, sir. Sorry. வெரி குட், அவ்வளவுதான். 12 வேல்யூஸ் இருக்கு. f of x வேல்யூ கரஸ்பாண்டிங்கா இருக்கு. அவ்வளவுதான். ஒரு டவுட் இல்லை, அப்படியே அடுத்த டேபிள். ஸோ 12 equal to 12, l equal to 6 வேல்யூஸ். அண்ட் ஒன் மோர் திங், கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் வேல்யூ இஸ் நாட் கிவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா, நம்பர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லுக்கு பதிலா 2l equal to 12, அப்போ l equal to 6. இப்போ πx by l வரையிலையே அந்த ஃபார்மேட்ல எழுதணும். இப்போ a0 by 2 equal to summation n equal to 1 to infinity an cos n pi x by l, l equal to 6, bn sin n pi x by l, l equal to 6. The question is, they are asking the first harmonic. First harmonic na, it is enough to find out only one,
தட் இஸ் A1 B1 A0. என்னுக்கு பதிலா 1 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. என்னுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா f of x equal to A0 by 2 plus A1 n pi x ல எனக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா pi x by 6. இந்த n pi x ல எனக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா pi x by 6. அப்ப A1 pi x by 6 plus B1 pi x by 6, where pi x by 6 we are assuming as theta. தீட்டாவை அசியூம் பண்ணிக்கிறோங்க. அப்ப A1 cos theta plus B1 sin theta. இந்த ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்ல சார். டவுட் இல்ல. வெரி குட். இப்ப டேபிள் போடலாம். x value it is given in the problem. Suppose 13 values கொடுத்தானா you can take the first 6 values. இங்க வந்து 12 values கரெக்டா கொடுத்திருக்காங்க. You can use the 12 values. Next y value, what is the given value? Can assume it here. Just take it here. y க்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை ஸ்ட்ரைட்டா எழுதிக்கோ. ஒன் மோர் ஆப்ஷன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. என்ன சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த தீட்டா மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. என்ன சார் தீட்டா கண்டுபிடிப்பாங்கன்னா இங்க pi x by l ன்னு இருக்கு. l க்கு பதிலா 6. அப்ப pi x by 6. பைய பையா வச்சுக்கோங்க. x க்கு மட்டும் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. x equal to 0. அப்ப pi x by 0 0. x equal to 1. அப்ப pi by 6, 2 pi by 6, 3 pi by 6, 4 pi by 6, 5 pi by 6. pi அப்படி போயிட்டே இருக்கும். pi by 6 னா எவ்வளவுப்பா வேல்யூ? pi னா 180. 180 by 6 30. 30. அப்ப 30 30 போகுது பாரு. பிகினிங் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி பெரிய டேபிளா இருந்தா θ equal to 30. சின்ன டேபிளா இருந்தா θ equal to 60. இது ரெண்டு மட்டும் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுங்க. சின்ன டேபிளா இருந்தா θ equal to 60 60 போகும். பெரிய டேபிளா இருந்தா θ equal to 30 30 போகும். அப்ப எல்லாமே 30 30 போகுது. 0 30 60 30 60 90 120 150 and so on 330 வரைக்கும் போகும். அப்புறம் காசோட தீட்டா வேல்யூ. காசு உங்களுக்கு தான் கால்குலேட்டர் இருக்கு. யாராவது கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோ. காஸ் ஆஃப் 0, காஸ் ஆஃப் 5 by 6. 5 by 6 30. ஸ்ட்ரெயிட்டாவே 13 போட்டுக்கோங்க. காஸ் 30, காஸ் 60, காஸ் 90, காஸ் 120, காஸ் 150, காஸ் 180, காஸ் 210, காஸ் 240, காஸ் 270, காஸ் 300, காஸ் 330. அந்த மாதிரி ஃபுல்லா சப்ஸ்டிட் பண்ணு காஸ் வேல்யூ. அப்புறம் ஒய்யும் காசையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோ. ஒய்யை காசுக்காக மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்புறம் ஒய் இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டா. சைனுக்கு இந்த தீட்டா வேல்யூ அசியூம் பண்ணி அதை ஒய்யால மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் காலம் வந்துடும். அந்த 3 டேட்டா மட்டும் போல்டு லெட்டர்ஸ் போட்டுக்கோங்க. இது சிக்மா ஒய், சிக்மா ஒய் காஸ் எக்ஸ் ஆர் ஒய் காஸ் தீட்டா, சிக்மா ஒய் சைன் தீட்டா. 3 வேல்யூஸ். இந்த டேபிள்ல டவுட் இருந்தா கேளுங்க. டேக் 2 minutes டைம். No doubt. ஓகே. அவ்வளோ ஃபார்முலாக்குள்ள கொண்டு n equal to 12ங்க. அப்போ a0 வேல்யூ 2 into mean value of y by 12. இப்போ 24 வந்துடும். 2 into mean value of y cos theta அது y sin theta. ஃபைனல் ஆன்சர். இந்த 5 ஸ்டெப்ல டவுட் இருந்தால் கேளுங்க. சும்மா அப்படியே கதை மாதிரி படிக்க வேண்டியது. அவ்வளோ கஷ்டமே கிடையாது. Any doubt? No. No, sir. Okay. Up to this, we are covered entire portion of the second unit. Second unit, என்னென்ன பார்த்தங்கன்னா I'll recall now.
1 second. So first Fourier series in the limit 0, 2 pi, Fourier series in the limit minus pi, plus pi, Fourier series in the limit 0, 2l, Fourier series in the limit minus l, plus l. 4 topic. After that, odd and even function reduce பண்றது பார்த்தாங்க. odd and even function ஒன்னு minus l to plus l இருக்கும், இல்ல minus pi to plus pi இருக்கும். ரெண்டுத்துல மட்டும் தான் odd and even இருக்கும். odd function இருந்தா a நாட்டும் a என்னும் 0, bn மட்டும் வரும். even function இருந்தா bn 0, it is enough to find out a naught and an. Next, Fourier cosine series and Fourier sine series. Fourier cosine series na a naught an கண்டுபிடிச்சா that's enough. bn 0 னு அர்த்தம் கிடையாது. You have to find out only cosine terms na a naught an. Fourier sine terms na you have to find out only bn. Not a meaning of a naught and an 0. a naught an 0 னு அர்த்தம் கிடையாது. bn மட்டும் கண்டுபிடிச்சா that is Fourier sine series. அதுக்கப்புறம் டிடக்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது கண்டினியூட்டியா டிஸ்கண்டினியூட்டியான்னு பாக்குறீங்க. கண்டினியூட்டியா இருந்தா எந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது கண்டினியூட்டி இல்லையா டிஸ்கண்டினியூட்டியான்னு தெரிஞ்சிடும். கண்டினியூட்டியா இருந்தா எக்ஸ் வேல்யூ ஸ்ட்ரெயிட் அவே சப்ஸ்டிடியூட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் சம் ஆஃப் தி Fourier series ஆர் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் Fourier series. Discontinuity தான் two cases arise. One is discontinuity in the middle and the other is discontinuity in the end point. Discontinuity in the end point இருந்தா sum of Fourier series equal to f of first point plus f of last point by 2 or averages of the extremum values. Or discontinuity in the middle இருந்தா average of the left hand side limit plus right hand side limit. Right hand side limit left hand side add பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணி அதுதான் sum of the Fourier series. இதுதான் டிடக்ஷனுக்கு யூஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் பார்ஸ்வால்ஸும் யூஸ் பண்றாங்க. ஒரு சில டிடக்ஷன் sum of the deduction we are using the parseval's. பார்ஸ்வால்ஸ் எதுக்குன்னா டிடக்ஷன்ல வந்து பவர் 4 வருது இல்லையா, அப்போ வந்து we are using the parseval's. ஓகே, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் Fourier series. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் Fourier seriesனா அதுலயும் 4 லிமிட்டுக்கு இருக்கு. minus l to plus l, minus pi to plus pi, 0 to 2l and 0 to 2 pi. அது ஒன்லி cn மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சம்மேஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் சம் பண்ணணும். டு ஃபைண்ட் அவுட் ஒன்லி cn பார்ஸ்வால்ஸ்ல சாரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் Fourier series. நெக்ஸ்ட் ஹார்மோனிக் அனாலிசிஸ். ஹார்மோனிக் அனாலிசிஸ்னா யூசிங் டேபுலர் வேல்யூ we are going to find out the or make the Fourier series. இதான் ஹார்மோனிக் அனாலிசிஸ். ஹார்மோனிக்ல 3 டைப்பா டேட்டா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து டிகிரியில கொடுத்துருவாங்க. 0, 60, 120, 180, 240, 300, 360. இது theta given in degree form. Next theta given in pi form. Pi formனா 0, pi by 3 or pi by 6, 2 pi by 3. இந்த மாதிரி பையை இன்வால்வ் பண்ணி கொடுக்கறது pi form. Next theta given in number. நம்பர்ல கொடுத்துருவாங்க. 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நம்பர்ல கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்பர்ல கொடுத்தா 2l ஈக்குவல் டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதில் எல்லோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். தீட்டாலையும் டிகிரி கொடுத்தா ஸ்ட்ரைட்டா போட்டலாம். அதுல வந்து ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் ஆர் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்படின்னா இட்ஸ் எனஃப் டு ஃபைண்ட் அவுட் a0, a1, b1. செகண்ட் ஹார்மோனிக் மீன்ஸ் a0, a1, a2, bn மட்டும். தேர்ட் ஹார்மோனிக்னா a0, a1, a2, a3, b1, b2, b3. இதான் தேர்ட் ஹார்மோனிக். தேர்ட் ஹார்மோனிக் மேல கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். a0 கண்டுபிடிக்க, an கண்டுபிடிக்க, bn கண்டுபிடிக்க. a0 ஃபார்முலா வந்து 2 into mean value of y by n, mean value of y அவ்வளவுதான். an equal to 2 into mean value of y cos nx. an equal to 2 into mean value of y cos nx. bn equal to 2 into mean value of y sin nx. இதான் a0 கேபிட்டல் an bn சாரி an bn கண்டுபிடிக்கிறது. 1 போட்டீங்கன்னா a1, 2 போட்டீங்கன்னா a2, 3 போட்டீங்கன்னா a3. bn ல n பதிலா 1 போட்டா b1, 2 போட்டா b2, then 3 b3. நெக்ஸ்ட் ஒரு பார்ட் ஏ கொஸ்டின் கேட்பாங்க. ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆர் ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு அது என்னன்னா பார்ட் ஏ கொஸ்டின் பார்க்குறேன். இன்டர்வல் 0 to infinity ஸ்கொயர் ரூட்குள்ள b minus a ஹோல் ஸ்கொயர் பை n போட போறோம். f of x ஹோல் ஸ்கொயர் பை b minus a அப்படின்னு போடணும். இதுதான் பார்ட். இப்போ வாங்க தம்பி, யாருக்கா டவுட் இருக்கா? என்னென்ன பார்ட் இருக்குன்னு யாருக்கா தெரியாம இருக்கா? இந்த செகண்ட் யூனிட்ல
என்னென்ன பார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு யாராவது சொல்றீங்க இருக்கியா? டாபிக் என்னென்ன இருக்கு, நம்ம ஏதாவது கவர் பண்ணாம வந்துட்டோங்களா அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இருக்கிற டாபிக் சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஆன் த ஃபார்ம் ஆஃப் Fourier series of an odd function minus l comma plus l and the associate Euler's formula. Euler's formula என்னன்னா இந்த Fourier coefficient கண்டுபிடிக்கிறல்ல a0 an bn, அதுக்கு பேர் தான் Euler's formula. நல்லா ஞாபகம் வச்சு தம்பி. சார் Euler's formula சொல்லலையே அப்படின்னா, Euler's formulaன்றது Fourier coefficient கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, Fourier coefficient a0 an bn, அதுக்கு பேர் தான் Euler's formula. 4 லிமிட்டுக்கு இருக்கு, -l to plus l, -5 to plus 5, 0 to 2l, 0 to 2pi. இந்த 4 லிமிட்ஸ்க்கு Euler's formula you can remember it. Euler's formula nothing. f of x எழுதிட்டு what is a0, what is an, what is bn சொன்னீங்கன்னா that is called Euler's formula. இந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, write on the form of Fourier series of an odd function bn மட்டும் வரும், -l, plus l and associated Euler's formula for the Fourier coefficient. அதனோட Fourier coefficient கண்டுபிடிக்கிற Euler formula. அப்ப bn equal to இது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்ப 2/l இந்த 0 to l f of x sin n pi x by l. கரெக்டா தம்பி? Next. Second question. If f of x equal to 3x minus 4x cube defined in the interval -2, +2. இது -l, +l மாதிரி இருக்கு. -l, +l மாதிரி இருக்கு. Then find the value of a1 in the Fourier series expansion. தம்பி இது ஆடா ஈவன் ஃபங்க்ஷன் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எழுதிட்டாங்க ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு, எக்ஸுக்கு பதிலாக -x போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 × -x இருக்கும். -4 × x பதிலாக 4x கியூப்ல ஒரு x பதிலாக -x போட்டீங்கன்னா அங்க ஒரு -x கியூப்னு வரும். அந்த மைனஸ் காமனா இருக்குன்னா மைனஸ் அப்படியே இருக்கும், காணாம போகாது. மைனஸ் அங்கேயே இருந்தாலும் ஆட் ஃபங்க்ஷன், மைனஸ் மிஸ் ஆச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல சார் வேற மாதிரி நீ சொல்லி கொடுங்கன்னா, எக்ஸ்ன்றது ஆட் ஃபங்க்ஷன், எக்ஸ் கியூப்ன்றது ஆட் ஃபங்க்ஷன், ஆட் மைனஸ் ஆடு, ஆட் மைனஸ் ஆடு ஆடா தான் இருக்கும். அப்ப ஆட் ஃபங்க்ஷன்ல ஏஎன் வந்து 0, அதனால a1 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா a0. அப்படி Fourier series of the function f of x equal to x square. The limit -5, +5. அப்ப -5, +5 ல x ஸ்கொயர்ன்றது ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் அப்பா அத சொல்லுப்பா. ஈவன் ஃபங்க்ஷன் சார். ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஈவன் ஃபங்க்ஷனுக்கு a0 கண்டுபிடிங்க. a1 தெரியாம சொல்லிட்டு தம்பி, ஃபர்ஸ்ட் டைம்னா a0 தான் சொன்ன கரெக்ட். a0 ஃபார்முலா ஈவன் ஃபங்க்ஷன்ல 2/π இந்த 0 to π f of x dx. இப்ப 2/π f of x வந்து x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணி அப்ளை அப்புறம் லோவர் லிமிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா a0/2 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். 2ஓட நீங்க சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா a0/2 அல்லது கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னாலும் a0/2 தான். a0 கேட்டாங்கன்னா தனியா நீ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா a0/2. அப்ப a0/2 இதுதான். a0 வந்து 2π²/3, a0/2 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றப்போ 2 கேன்சல் ஆயிடும், 2ஆல டிவைட் பண்றப்போ 2 கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு பார்ட்டே क्वेश्चन ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. No sir. Next question. If f of x equal to 2x இந்த இன்டர்வல் 0,4, அப்ப 0,2l மாதிரி இருக்கு. இது 0,4ன்றது 0,2l மாதிரி இருக்கு. இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a2 இந்த Fourier series. அப்ப a2 equal to 1/2 இன்டர் 0 to 2l, 2l பதிலா 4 இருக்கு, இன்டர் 0 to 1/l ன்னு எழுதுறீங்க இல்லையா? அப்ப 1/l 2l equal to 4 ஆந்தா l equal to என்ன ஆகும்பா? 2l equal to 4 ஆந்தா l equal to சொல்ல தம்பி, ஒரு இன்டராக்டிவ் செஷன் தானே இது. அவ்வளவுதான். ஃபார்முலா வந்து 1/l ன்னு எழுதுவோம் இல்லையா? அப்ப 1/2 இந்த 0 to 2l. f of x வந்து என்ன கேக்குறாங்க? a2 கேக்குறாங்க. அப்ப f of x 2x cos 2n pi x by l ன்னு வரும். 2n pi x by l
n பதிலா 2 அப்ப 2 பை x, l வந்து 2 cos 2 பை x by 2 அப்ப 2 2 கேன்சல் ஆயிடும். அப்ப x into cos பை x பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டோம். cos பை x இன்டகிரேட் பண்ணா sin பை x by 5 மறுபடியும் இன்டகிரேட் பண்ணா minus cos பை x by 5 square uv minus u dash v1 அப்படி இது அப்புறம் லோயர் லிமிட் 0 to 4 இது. இந்த x பதிலா 4 போட்டா sin 4 பை 0, x பதிலா 0 போட்டா ஃபுல்லா 0 ஆயிடும். cos x பதிலா 4 போட்டீங்கன்னா cos 4 பை அது 1, x பதிலா 0 போட்டா that is also cos 0 அது 1. அப்போ 1 by pi square minus 1 by pi square is 0. இல்லை டவுட் அந்த கேள்ப்பா? நான் கிளியர் அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். ஒருத்தர் வந்துட்டு யாரோ போயிட்டான். 32 பேர் இருந்தாங்க. சரிப்பா, மிஸ்டர் சதீஷ் இருக்கியா? சதீஷ், பிரசாந்த், ஸ்ரீராம். சதீஷ் இருக்கான், பிரசாந்த் காணோம். பிரசாந்த் இல்ல சார். பிரசாந்த் இல்ல. வேறப்பா? தமிஷ் இல்ல சார். ஜெயக்குமார் இருக்கான். என்ன பேர் ரமேஷா? தமிசுதீன். தமிஷா? ஓகே சாரி, தமிசுதீன். நெக்ஸ்ட் ஒரு சார் சுஜித் சார். சுஜித் இருந்தான் சார், நான் போயிட்டான். இருந்தானா? இருந்தான் சார். அப்ப பார்க்கணும். 32 இருந்தானுங்க. சரி வாப்பா, நீங்க ஏதாவது வெளில கிளம்புற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாது ஷார்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க சார். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஐம் லீவிங் சார் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு நான் பிரச்சனை. ஓகேவா? அதனால அன்இன்டிமேட்டடா போக வேண்டாம். கண்டிப்பா இன்டிமேட் டெக்னிக்கல் இஷ்யூ வேற ஏதாவது ஜென்ரல் இஷ்யூ வி கேன் ஹெல்ப் கூட. சொல்லு தம்பி, இல்லை ஏதாவது டவுட் இருக்குமா? நோ டவுட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டே கொஸ்டின் பா. டிஃபைன் ஆர்எம்எஸ் வேல்யூன்னு கேட்கலாம், அல்லது ரூட் மேன் ஸ்கொயர் வேல்யூன்னு கேட்கலாம். ரூட் மேன் ஸ்கொயர் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இன்டர்வல் ஏ கமா பின்னா ஏபியை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்வல் மைனஸ் எல் கமா பிளஸ் எல்னா மைனஸ் எல் கமா பிளஸ் எல் போடுறேன். என்ன இன்டர்வல் கொடுக்குறோம் அந்த இன்டர்வல் எழுதிக்கிறேன். ஸோ ஒய் பார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஃபுல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பை பி மைனஸ் சி. அல்லது ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணீங்கன்னா 1 by b minus a into a to b f of x whole square. இதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. இது ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபைன் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூனா திஸ் இஸ் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஃபைண்ட் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் f of x equal to x square in 0, L அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது ஏக்கு பதிலா 0, பிக்கு பதிலா L இந்த ஃபார்முலாவில் போட்டு இன்டகிரேட் பண்ணி சொல்றேன். இன்டகிரேட் பண்றப்ப y bar ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோ. இல்ல ஸ்கொயர் ரூட்குள்ளே கண்டுபிடிச்சாலும் சரி, தட் இஸ் யுவர் விஷ். எப்படின்னா நீ போட்டுக்கோ. ஆர்எம்எஸ் ஆஃப் ஒய் பார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by b minus a f of x whole square. f of x equal to here it is given x square. x square ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x power 4. x power 4 இன்டகிரேட் பண்ணி லிமிட் 0 to L போட்டு 1 by L ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா L power 4 by 5. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா L square by root 5. அவ்வளவுதான். அப்படியே பாருங்க, புரியா பாருங்க. ஃபார்முலாக்குள்ள வேல்யூ போட்டுருங்க. 2 பார்ட்டியா கவர் ஆயிடுச்சு. Any doubt over here? சார் அந்த ஆர்எம்எஸ் மட்டும் புரியல சார்.
ஆர்எம்எஸ் வந்து ஒரு ஃபார்முலா தம்பி ஒன்று ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் த இன்டர்வல் இட்ஸ் அ ஃபிக்ஸட் ஃபார்முலா அந்த ஏ நாட்குள்ள ஒரு போடுறோம்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட வரும் இது ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் பை பி மைனஸ் ஏ இஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன லிமிட்டு 0 to L. அப்போ ஏக்கும் பிக்கும் பதிலாக 0 to L போட்டுக்கிறேன். ஏக்கு பதிலாக 0 பிக்கு பதிலாக L. ஃபார்முலா என்ன சொல்லுது 1 by b மைனஸ் ஏன்னு சொல்லுதா அப்போ 1 by L மைனஸ் 0 அப்போ L இன்டெகிரல் 0 to L f of x whole square. f of x is given as x square. x square whole square equal to x power 4. x power 4 இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க. x power 4 இன்டெகிரேட் பண்ணா x power 5 by 5. அதுக்கான லிமிட் வந்து 0 to L. அவுட் சைடில் ஒரு L இருக்கு 1 by L இருக்கு அப்போ L power 5 by 5 into 1 by L. Therefore L power 4 by 5. இங்க you have to find out the values and take the square root. நான் ஆர்எம்எஸ்னால y bar ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸ்கொயர் ரூட்குள்ள இந்த வேல்யூ எழுதிக்கிறேன் அவ்வளோதான். ஓகே டவுட் இருக்கா? இல்ல சார் இல்ல சார். ஓகே தம்பி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபைண்ட் த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தாங்க இன் 0,2π ஏ கமா பிக்கு பதிலாக 0,2π அவ்வளோதான். ஃபார்முலா என்ன 1 by b மைனஸ் ஏ ஏக்கு பதிலாக 0 இருக்கு பிக்கு பதிலாக 2π இருக்கு அப்போ 2π மைனஸ் 0 2π இதில் ஏ டு பி 0 to 2π எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். தட்ஸ் இட். முடிஞ்சா நெக்ஸ்ட் லைன் எழுதுங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லைனே இஸ் ஓவர் y பார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்குள்ள போகிறது இதுவே போதும். இப்போ இந்த ஃபார்முலால இந்த எஃப் ஆஃப் எக்ஸை போடுறேன். ஃபைண்ட் த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் இந்த இன்டர்வல் 0,1ன்ட்டாங்க முன்ன எல்லுன்னாங்க இப்போ 0,1ன்றாங்க. அது ஃபார்முலா எழுதிக்கோ 1 by L 1 by b மைனஸ் ஏ அப்பர் லிமிட் வந்து லோயர் லிமிட்டை கழிக்கிறேன் 1 மைனஸ் 0 1 இந்த 0 to 1 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துக்கிறது 1 மைனஸ் எக்ஸ் அவ்வளோதான். அதை இன்டெகிரேட் பண்ணால் முடிஞ்சு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை can you expand it and integrate or straight away also you can integrate 1 minus x whole square integration 1 minus x whole power 2 plus 1 by 2 plus 1 into the coefficient of x equal to minus 1 so minus 1 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. then upper and lower limit வந்து 1 and 0 upper limit பண்ணினா 1 minus 1 0 ஆயிடும் lower limit பண்ணினா x பதிலா 0 அப்போ minus of minus 1 by 3 plus 1 by 3 square root எடுத்தீங்கன்னா 1 by square root of 3. Any doubt here? நோ சார். அதே கொஸ்டின் find the root mean square value of f of x equal to 5 minus 6 இந்த இன்டர்வல் 0,2π ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும் 1 by 2π minus 0 இந்த 0 to 2π f of x whole square f of xனா 5 minus x தான் 5 minus x whole square அதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறேன் 5 minus x whole square இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 5 minus x whole power 3 by 3 xோட கோஎஃபிஷியன்ட் 1 that is minus 1 மைனஸாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்புறம் லோயர் லிமிட் போடுறேன் x பதிலாக 2π போட்டுன்னு வச்சுக்கோங்க 5 minus 2πன்றது minus 5 x பதிலாக 0 போட்டோன்னா 5 அப்போ minus 5 whole cube and 5 cube வரும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இங்கிறது இஸ் ஆன்சர். இதில் டவுட் இருக்கா பாருங்க. ஒன்லி எஃப் ஆஃப் எக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டெகிரலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டர்வல் ஆல்சோ கேன் சேஞ்ச் இட் அண்ட் இன்டெகிரேட் சிம்பிள் இன்டெகிரேஷன். Any doubt? Okay. Next problem. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துதான் டெரிச்லெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட் த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தி எக்ஸிஸ்டன்சி ஆஃப் ஒரே சீரிஸ். ஒரே சீரீஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆகிற ஃபங்க்ஷனாக இருக்கணும். சிங்கிள் வேல்யூ
except the possibility of finite number of points. ஒன்று இதை எழுதிக்கங்க, இல்லையா ஏற்கனவே டெரிஸ்லே கண்டிஷன் எழுதிங்க இல்லையா அதை கூட எழுதிக்கங்க. அந்த ஒன்று தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பீரியாடிக் வித் பீரியட் 2π. தேர்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் piecewise continuous or pointwise continuous. The Fourier series f of x converges to f of x. அதில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று x is the point of continuity. Second, left hand side limit plus right hand side limit. f of x minus 0 plus f of x plus 0 by 2 if x is point of discontinuity. இதுதான் sufficient conditions to satisfy the existence of Fourier series. நாலில் எனி 2 எழுதுனா கூட தட் இஸ் எனஃப். நான் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 2 மார்க்ஸில் ஈச் பாயிண்ட்டுக்கு ஒரு நம்ம இந்த Fourier சீரீஸோட ஃபுல் யூனிட்டை இந்த பிடிஎஃபாக மாற்றி கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டுட்டேன். யாராவது பார்த்தீங்களாப்பா? சார் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 150 200 பேஜஸ்ஸு. எத்தனை கொஸ்டின் சரி ஞாபகம் இல்லை. இது அப்படியே அனுப்பிச்சுட்டு நீங்கள் பார்த்து ஃபைண்ட் த சம் ஆஃப் தி Fourier சீரியஸ். அதான் கன்வர்ஜேஷன் சொன்னாங்க இல்லையா, அதுதான் இது. ஃபைண்ட் த சம் ஆஃப் தி Fourier சீரியஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0 less than x less than 1, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 1 less than x less than 2 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல். தம்பி இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது டிஸ்கண்டினியூட்டியா கண்டினியூட்டியா பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் வேற மீனிங்ல கேட்குறேன். x equal to 1 இருக்குமா இருக்காதா? இருக்காது. இருக்காது. அப்ப இருக்காதுன்னா டிஸ்கண்டினியூட்டி. இருக்காதுன்னா ஈக்குவல் டு கொடுத்தா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இருக்காது. இருக்காதுன்னா அது பேர் டிஸ்கண்டினியூட்டி. டிஸ்கண்டினியூட்டி மிடில். இது மிடில் இருக்கு பாருங்க. 0 to 1 1 to 2 இருக்கா? 0 to 1 1 to 2. அப்ப டிஸ்கண்டினியூட்டி மிடில். டிஸ்கண்டினியூட்டி எண்ட் பாயிண்டா இருந்ததுன்னா sum of the Fourier series equal to f of initial point plus f of final point by 2. இங்க discontinuity மிடிலா இருக்கனால left hand side plus right hand side by 2 எழுதணும். f of 1 equal to f of 1 minus 0 அது left hand side limit plus f of 1 plus 0 that is right hand side limit by 2. அப்போ 1 plus 2 by 3 that is 3 by 2. Doubt இருந்தா கேட்டுக்கங்க. Next question. Set the Parseval's identity for the Fourier series. Parseval's identity எல்லாருக்கும் தெரியும். 4 லிமிட் இருக்குல்ல. இதோட சேர்த்துனா 5 0,2l 0,2π minus π, plus π minus l, 2l minus l, plus l. After that இது எல்லாமே இந்த ஃபார்முலால இருந்தா அது போயிருக்கு. c, c plus 2l இந்த ஃபார்முலால இருந்தா all other 4 intervals are arrived. இப்போ ஒரு டிஸ்கஷன் வச்சுல யாரா ஒரு பையன் வா லைன்ல வா. யாராவது ஒருத்தன் வாலண்டியரா. சதீஷ்குமார் வரையா? சரி, இவ அருண் கொடுக்குமா? ஓகே. இந்த இன்டர்வல்ல சீக் பலா 0 போடுப்பா. என்ன வரும் அப்படியே சொல்லுப்பா. சீக் பலா 0. சி இந்த இன்டர்வல் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, c, c plus 2l. அதுல சீக் பலா 0 சப்ஸ்டிட் பண்ணி 0,2l இந்த 1/l 0,2l f of x whole square equal to ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்ப இது என்ன, சீக் பதிலா 0 போட்டாங்கன்னா இந்த ஜெனரல் ஃபார்முலா இருக்குல்ல c, c plus 2 அது என்ன ஆயிடும்னா 0,2l ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் விஷால் சொல்றியாப்பா? எஸ் எஸ் சார். c பதிலா 0 l க்கு பதிலா பை போட சொல்ல. c க்கு பதிலா 0 l க்கு பதிலா பை. அதே ஈக்குவேஷன் தான் சார். அதே ஈக்குவேஷன் தான். 12th இருக்கு இல்லையா, அந்த 12thலயே c க்கு பதிலா 0 l க்கு பதிலா பை. n க்கு பதிலா பையா சார்? l ஸ்மால் l இருக்கு இல்லையா, l க்கு பதிலா பை. 0,2π லிமிட்டட். அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன ஆயிடும்? 1/π 0 to 0,2 0,2l 0 to நல்லா பாரு l க்கு பதிலா என்ன 2π அவ்வளவுதான். இன்டு f of x dx மொத்தம் இந்த ஃபார்ம் தான். ஸோ இதுல
சீக்கு பதிலா 0, எல்லுக்கு பதிலா பை போட்டிங்கன்னா 0,2π ஆகுது. வெரி குட். நெக்ஸ்ட் இன்னொரு பையன் யாரா லைன்ல வா. நீங்களா வாலண்டியரா வாங்க, சும்மா கொஸ்டினை பார்த்து ஆன்சர் சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். சீக்கு பதிலா -L போடுப்பா. சீக்கு பதிலா -L. வேற எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. -L, L. அவ்வளவுதான். வெரி குட். -L கமா லிமிட் வந்துச்சா? அப்ப இந்த ஃபார்முலாக்குள்ள சீக்கு பதிலா -L போடுங்க. -L to 1/L minus L to L f of. அவ்வளவுதான். தட்ஸ் எனஃப். அப்ப வந்துச்சா? அது வந்துச்சா? இப்போ இன்னொரு கடைசியா சொல்றேன். சீக்கு பதிலா -π, எல்லுக்கு பதிலா பை சொல்லுங்க. சீக்கு பதிலா -π, எல்லுக்கு பதிலா +π. சீக்கு பதிலா -π, எல்லுக்கு பதிலா +π. -π to π. அவ்வளவுதான். வெரி குட். அப்ப இந்த ஃபார்முலாவை சொல்லுங்க. 1/. π -π to π f of h. அவ்வளவுதான். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ ஒரிஜினலா நம்ம கிட்ட இருந்த லிமிட் என்ன? C,C+2. இதை யூஸ் பண்ணி 4 லிமிட்டை வந்து அரே பண்ணுங்க இல்லையா? 0,2L, 0,2π, -L, +L, -π, +π. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலால சீக்கு பதிலா எல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்முலா 4மே வந்துடும். அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செகண்ட். இந்த பார்சால்ஸ் ஐடென்டிட்டி பார்த்து பொருள் சீரிஸ் போட்டு அதே அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ரைட். அந்த ஃபார்முலா ஃபைண்டிங் தி ஃபோரியர் சீரிஸ். A0 தான் உங்களுக்கு தெரியும். 1/L. கொஸ்டின் இன்கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபைண்ட் தி ஃபார்முலா ஃபைண்ட் தி ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். A6 ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கரெக்ட் தான். லிமிட்டை மட்டும் சொல்லாம விட்டாங்க. C,C+2 சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். C,C+2. இப்போ A0 வந்து 1/L C to C+L f of x dx. an ஃபார்முலா இது, bn ஃபார்முலா இது. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆல்ரெடி வேர் ரிட்டன். நோ ப்ராப்ளம். பார்சால்ஸ் ஐடென்டிட்டி முன்ன போட்டு அதுதான். அப்புறம் டிஃபைன் மீன் ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் மீன் ஆர்எம்எஸ். இது வேணா டிஃப்ரெண்டா இருக்கு. போதும் நினைக்கிறேன். இது நாளைக்கு பார்க்கலாம். டைம். ரெக்கார்டிங்.